இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு பாம்பையும் கீரிப்பிள்ளையும் ஒரு பையில் போட்டு இறுக்கமா கட்டி வைக்கிறாங்க. ரெண்டுக்கும் தெரியும் எதிரில் இருக்கிறது ரொம்ப ஆபத்தான எதிரின்னு. பாம்பு நினைக்குது நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வேணாமே, அலர்ட்டா மட்டும் இருப்போம்னு. கீரிப்புள்ளையும் அதே மாதிரி யோசிக்குது. அதனால ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிக்காம ஒருத்தர் மேல ஒருத்தர் கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எச்சரிக்கை சந்தேகமாகுது. யாரும் அசையல, யாரும் முதல் மூவ் எடுக்கல. ஒருத்தர் மேல ஒருத்தர் கண்ணை சிமிட்டாம கவனிச்சுட்டே இருந்தாங்க. 2 நாள் கழிச்சு பைய திறந்து பார்த்தா 2 பேருமே உயிரோட இல்ல. ஆச்சரியம் என்னன்னா, சண்டை நடந்ததுக்கான ஒரு அறிகுறி கூட இல்ல. ஏன்னா எந்த காயமும் ஏற்படல. வெறும் சந்தேகத்திலும் பயத்திலும் இறந்தே போயிட்டாங்க. சைக்காலஜில இத சஸ்பீஷன் ட்ராப்னு சொல்லுவாங்க. சில பேர் ரிலேஷன்ஷிப்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல, ஏன் ஒர்க்ல கூட தங்களோட குரோத்தை ஃபோக்கஸ் பண்ணாம யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்றாங்களா, கீழே இழுக்க பார்க்கறாங்களான்னு கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க ஃபோக்கஸை நீங்க இழந்து இலக்கை வெட்டுருவீங்க. வாழ்க்கையில நம்மை அதிகமாக காயப்படுத்துறது எதிரிகள் அல்ல, அளவுக்கு மீறிய சந்தேகம் தான். ஏன்னா எப்பவுமே டிஃபென்ஸ்ல வாழ்றவங்க பல நேரம் வாழ்க்கையை வாழ மறந்துடுவாங்க.